ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபவுட் ஃபிலிம். நாம் எனக்கு பேச போகிறது பிளாஸ்ட்டுங்கிற படத்தை பற்றி. அபிஷேக் கே ராஜோட டைரக்ஷனில் வந்திருக்கிற படம். ரவி பஸ்ரோட மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஏஜிஎஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. படத்தில் மெயின் லீட் பண்ணியிருக்கிறது அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன். படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்கிறவங்க பிரீத்தி முகுந்தன் தான். ஆனால் இந்த படத்தில் ஈக்குவல் ஸ்க்ரீன் டைமில் அர்ஜுன் சார் வந்திருக்கார். அவரோட அந்த ஓராவும் அந்த ஒரு ஓல்டு விண்டேஜ் ஸ்டைல் மாஸ் ஆக்ஷன் எல்லாத்தையுமே சூப்பராக இந்த படத்தில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மெயின் லீட்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க 3 பேருக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் இந்த படத்தில். இந்த படத்தில் அபிராமியை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் அவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த சார்ம், அந்த லுக்ஸ் எல்லாமே செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. அதில் அவங்களோட அந்த ஒரு ஆக்ஷன் செட் பீஸ் எல்லாம் அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த பிரீத்தி முகுந்தனை பற்றி இனிமேல் சொல்லணும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்கிறதா இருந்தால் நிறைய படத்தில் அவங்க கிளாமரஸாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா டான்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி, அந்த ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு செமையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஓவராவும் அந்த கிரேஸும் இவங்க 2 பேர்கிட்ட இருந்து நமக்கு சரியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு இந்த படத்துக்குள்ளே. இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இந்த படத்தோட ஆக்ஷன் செட் பீசஸ் தான். அந்த அளவுக்கு செமையாக அந்த ஆக்ஷனை பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸுமே அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா எங்கேயுமே இந்த படத்தில் ஆக்ஷன் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படம் ஸ்டோரியில் போகல, இந்த படம் ஆக்ஷனில் தான் ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆக்ஷன் கிங்கோட அந்த ஆக்ஷன் இருக்குது, அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அவரோட அந்த ஸ்டைல் மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்தில் சரியாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. தெரிக்கங்கிற அந்த வேர்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ப்பா. ரொம்ப காலத்துக்கு அப்புறமா அவரோட செம்மையான படம் பார்த்ததோட அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். யாராவது இந்த படம் பார்க்கலன்னா போய் தியேட்டர்லவே போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு போன தியேட்டரில் அந்த க்ரௌட் அந்த மாதிரி செம்ம க்ரௌடு, எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்துருந்தாங்க. பத்தாவது குறையில் இந்த படத்தில் நிறைய வில்லனுங்களும் இருக்காங்க. அந்த வில்லன் கேரக்டர் பண்ணவங்கள பற்றி சொல்கிறதா இருந்தால் திலீப் பண்ணியிருக்காரு. அப்புறமா திலீப் நல்ல கேரக்டர் தான். இவரோட பேர் எனக்கு தெரியாது, ஆனால் இவர் செம்மையான பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அவருக்கு அந்த ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாருக்கும் செம்மையாக இருக்கும். அப்புறமா நம்ம இந்த ஆக்டர் இவரும் செம்மையாக நடிச்சிருக்காரு. அப்புறமா எல்லாருமே இந்த பென்னி கோக்கன் நடிச்சிருக்காரு. அப்புறமா திலீப்புங்கிற ஆக்டர் நடிச்சிருக்காரு. அவங்க எல்லாம் செம்மையான பர்ஃபார்மன்ஸ். எல்லாருக்குமே சரியான ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருக்காங்க. யாரையும் வேஸ்ட் பண்ண தான் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படம் போய்கிட்டு இருக்கும். மொத்தத்தில் ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கலாம். நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி எல்லாருக்குமே ஃபேமிலியாக போய் இந்த ஈதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு படம்னா இந்த பிளாஸ்ட்டை உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். அப்புறமா நீங்கள் பார்த்தவங்க இருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் என்ன இப்படி இருக்குது, இந்த படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு உதவியாக இருக்கும். அப்போ அடுத்த படத்தில் நம்ம பார்க்குற வரைக்கும் பாய், குட் நைட். நெக்ஸ்ட் படத்தில் பார்க்கலாம்.